வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸைஸ் 2.4ல் செகண்ட் சம். சரியா? ஸோ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இதில் எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். ஃபைண்ட் த ஃபாலோயிங் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் ஆஃப் 1/z கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ரியல் பார்ட் ஆஃப் 1/z, 1/z ரியல் பார்ட். அப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இசட்னு ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i. இதில் 2ங்கிறது ரியல் பார்ட், ப்ளஸ் 3ங்கிறது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டில் ஐயை சேர்க்கக்கூடாது, ஐ வராது. சரியா? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு பேர் தான் இமேஜினரி பார்ட். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்டை. இப்போ ரியல் பார்ட்டை வந்து ரியல் ஆஃப் இசட் அப்படின்னு எழுதுவாங்க. ரியல் ஆஃப் இசட். ஓகேவா? இப்போ ரியல் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய ரியல் பார்ட்டை தான் இப்படி டினோட் பண்ணுவாங்க, ஆர்இ அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. சரியா? ரியல் பார்ட் ஆஃப் இசட், அதான் 2. இமேஜினரி பார்ட்டை ஷார்ட்டாக எப்படி எழுதுவாங்கன்னா ஐஎம்னு எழுதுவாங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட், இசட்டோட இமேஜினரி பார்ட் யாருன்னா +3. சரியா? ஐயை சேர்க்கக்கூடாதுன்னு. ஸோ இப்படி தான். இது சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால், ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்தால், இதுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்தால் உடனே ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் எழுதலாம். இப்போ சம்மில் பாருங்கள், ரெக்டாங்குலர் ஃபார்மில் இல்லை, 1/z, அதுக்கு ரியல் பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 1/zனா என்னன்னு கண்டுபிடிங்க. 1/z அப்படின்னா 1/x + iy. ஸோ இதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ரியல் பார்ட் கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றுறது? ஸோ 1ங்கிறது இன்டீஜர், அதுக்கு கீழே டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது, x + iy. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா காஞ்சுகேட் மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ x + iy காஞ்சுகேட் x - iy. ஸோ அதால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 1 × x - iy, x - iy வரும். பை கீழே மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம தான் டேரெக்ட் ஃபார்முலா பார்த்துருக்கோம்ல, a + ib × a - ib இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா a² + b². ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது இதுதான் கிடைக்கும். ஸோ இங்கே அதேமாதிரி தான் x + iy × x - iy இஸ் ஈக்குவல் டு x² + y². சரியா? ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா, அப்போ 1/z ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினீங்கன்னா அப்போ ரியல் பார்ட் எப்படி வரும்னா x/x² + y². சரியா? மைனஸ் iy/x² + y². ஸோ இப்போ இங்கேருந்து, அப்போ இதுதான் 1/z. இப்போ இங்கேருந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா ரியல் ஆஃப் 1/z கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ரியல் ஆஃப் 1/z ஈக்குவல் டு, ஸோ இதில் ரியல் பார்ட் யாருன்னா இதுதான் ரியல் பார்ட். இங்கே ஐயை விட்டுட்டு -y/x² + y²ங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ எனக்கு இப்போ ரியல் பார்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் 1/z ஈக்குவல் டு x/x² + y². ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரியல் ஆஃப் iz பார். ஸோ மொதல் iz பாரோடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ரியல் பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ iz பார், அப்போ i × z பார்னா x + iy பார். சரியா? அப்போ i × x - iy. ஸோ இப்போ ஐயை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா i × x ix மைனஸ் i² வரும். ஸோ இந்த ஐ உள்ளே வரும்போது இதுதான் வரும் உனக்கு. ஓகேவா? ஸோ i² வேல்யூ நமக்கு தெரியும் -1. ஸோ ix இதுக்கு -1 கொடுத்தீங்கன்னா ஸோ -1, ஸோ +y. ஸோ இப்போ yங்கிறது ரியல் பார்ட்டாக மாறிட்டு, ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிடுறேன். ix அது இமேஜினரி பார்ட், அப்போ +ix. ஸோ இதுதான் i × z பார். சரியா? ஸோ இந்த iz பாரோடைய ரியல் பார்ட் என்ன? அப்போ ரியல் பார்ட் ஆஃப் iz பார். சரியா? ஸோ இதுலேருந்து ரியல் பார்ட்டை மட்டும் எடுங்க. ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இப்போ ரியல் பார்ட் யாருன்னா இந்த y மட்டும்தான் ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் iz பார்ங்கிறது y. ஓகேவா? த ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்.
சேம் கான்செப்ட். தேர்ட் ஒன்னுங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. சரியா? இதோட இமேஜினரி பார்ட். ஸோ உள்ளே உள்ள டேமை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த அப்போ அதுக்கு 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i இதோடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்னென்னு பார்ப்போமா? இசட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 4z பார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் 4i. இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கு 3 உள்ளே கொண்டு வாங்க, ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ 3x அடுத்தால 3 இங்கே உள்ள வந்தால் ப்ளஸ் 3iy, இங்கே 4 உள்ள வந்தால் ப்ளஸ் 4x, இது உள்ள வந்தால் மைனஸ் 4iy மைனஸ் 4i. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டெல்லாம் எழுதுங்க. அதான் ஐயே இல்லாத டேம்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒரு 4x இருக்குது. சரியா? ஸோ 3xையும் 4xையும் ஆட் பண்ணால் 7x. ஸோ இங்கே ஐ இருக்க பாரு, டேர்மை பாருங்கள். 3iy மைனஸ் 4iy ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஐஒய்ன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் 4i. இல்லை ஐயை காமனாக எடுத்துருங்க. இப்போ 7x மைனஸ் ஐயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4. கவனமாக எழுதுங்க. மைனஸ் ஐ வெளியே வரும்போது இந்த இடத்துல ஒய் ப்ளஸ் 4 இருக்கும். சரியா? இதுதான் யார் அப்படின்னா 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4iயோடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம இமேஜினரி பார்ட் எடுக்கணும். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் இஸ் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட்டு 7xங்கிறது ரியல் பார்ட். இப்போ எனக்கு அது தேவையில்லை. இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஐயோடைய கோஃபிஷியன்ட்டு. ஸோ ஐக்கு கோஃபிஷியன்ட் முன்னால் மைனஸ் இருக்குது, மைனஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஒய் ப்ளஸ் 4 அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் ஒன். ஸோ மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 4. தேங்க்யூ.